ப்ளவுஸில் வைக்கக்கூடிய ரோப்பு தான் இப்போ நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி முறுக்கி இருக்கிறது, அது போக இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணியில் நம்ம அடிக்கும் போது இந்த மாதிரி அடித்து திருப்ப முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு திக்கான துணினா அந்த கம்பி உள்ளே கொடுத்து திருப்புறது கஷ்டம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பட்டையாக அடிச்சுட்டு அந்த அடித்த இந்த இதையே என்ன பண்ணணும்னா நல்லா கொஞ்சம் பட்டையாக இருக்குது அப்படின்னா நல்லா முறுக்கி விட்டு அந்த முறுக்குனது மேலே ஒரு தையல் போடுறது தான் இந்த மாடல். இது நார்மலாக தைக்கிறது. அது சேட்டின் மாதிரியான நைஸான துணிகளில் மட்டும்தான் இது சேட்டின் மாதிரி. அதே போல் இந்த மாதிரி துணியில் தைக்க முடியாது. அந்த மாதிரி துணிக்கெல்லாம் நம்ம நார்மலாக அந்த மாதிரி தைச்சிட்டு சாதாரணமாக வச்சு தைச்சிட்டு திருப்ப முடியாது. அதனால் என்ன பண்ணால் வெறுமனே அப்படி தைக்கிறோம் இல்லையா, இதையே 2 மடிப்பாக இப்படி மடித்து தைச்சிட்டு எடுக்கிறது தான் இந்த மாதிரி துணிக்கு பண்ண முடியும். அதே போல் இந்த மாதிரி நைஸான துணினா நம்ம இந்த மாதிரி தைக்க முடியும். இதே போல் இந்த மாதிரி துணிக்கும் தைக்க முடியும். மற்றபடி இந்த 2 துணிக்கு தான் நம்ம இப்போ எப்படி தைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி துணிக்குனா இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். அதாவது நான் சின்னதாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணுன்னா அதுக்கு தக்கன அகலமாக ஒரு 1.5 அல்லது 2 இன்ச் அளவில் இப்படி எடுத்துகிட்டு இதையே இப்படி மடித்து இந்த ஓரத்தில் தையல் போடணும். 2 மடிப்பு ஒன்றா இணையிற இடத்துல இப்படியே தையல் போடணும். இது சமமாக ஒரே அளவாக இருக்க மாதிரி போடணும். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி துணிகளில் போட முடியும். இப்போ கம்பி கொடுத்து திருப்புற மாதிரினா இந்த மாதிரி சாட்டின் மாதிரியான துணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இது ஒரு 1.5 இன்ச் அளவில் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு போடுறது இப்படி போடணும். அந்த மடிப்பு ஃபோல்டான பக்கத்துலேருந்து ஆரம்பித்து நிப்பாட்டணும். ஒரு கால் இருக்கு இல்லையா, இந்த காலோட அகலம் மட்டும்தான் இருக்கணும். அதாவது கம்பி கொடுத்து திருகிறதுக்கு நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துணியை அப்படியே கொண்டு வரணும். உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணும் அவ்வளோ. திக்காக இருந்தால் போகாது. அப்போ கீழே இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நவுற்றணும். மேலே நவுற்ற முடியாது. அப்படி இருக்கும் கீழே நவுற்றிட்டிங்கன்னா மேலே அப்படி வந்துடும். அதை இழுத்து பிடிச்சிட்டு இந்த கீழே இருக்க இந்த முடிச்சு மாதிரி இருக்கிறத அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாட்டின் துணியில் மட்டும்தான் இந்த மெல்லிஸ் வரும். நான் சொன்ன மாதிரி பட்டை துணியாக இருந்துச்சு, இந்த மாதிரி திக்காக இருந்ததுன்னா நீங்கள் 2 இன்ச் அளவில் எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு அதையே இந்த பாதி இந்த பாதி இப்படி மடிக்கிறோம் இல்லையா, இதையே இன்னொரு பாதியாக இப்படி மடித்து ஓரத்தில் தையல் போட்டிங்க. தையல் போட்ட துணி இந்த மாதிரி வருது அப்படின்னா இதை என்ன பண்ணணும்னா இதுவே எங்களுக்கு இன்னும் மெல்லிஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன பண்ணால் இதை நல்லா கையில் இப்படி முறுக்கிக்கிறணும். எவ்வளோக்கோல உங்களால் முறுக்க முடியுமோ முறுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது இப்படி வச்சு தையல் போடணும். அதாவது ஊசி அதில் நிற்கிற மாதிரி இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி இப்படியே வச்சு இப்படியே தையல் போடணும். போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முறுக்குன மாதிரி வரும். இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம ப்ளவுஸில் இப்படி வரும்போது இந்த மாதிரி வந்துடும் பட்டையாக. இந்த மாதிரி தைச்சிட்டாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் முறுக்கி விட்டு முறுக்குனது மேலே ஒரு தையல் பொறுமையாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வைக்கிற அளவு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் அளவில் நீங்கள் மார்க் பண்ணணும். மேலேருந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.5 இன்ச் அளவில் வச்சு தான் நீங்கள் நாட்டை நீங்கள் அட்டாச் பண்ணணும்.